யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நம்ம பார்த்து வருகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நான் நிறைவு செய்யவிருக்கிறோம். இதுவரை 23 வரையிலான வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே 24 முதல் 26 வரையிலான பகுதியை சுருக்கமாக ஆழமாக நாம தியானிக்கவிருக்கிறோம். 24 முதல் 26 வரையிலான 3 வசனங்களை இணைந்து வாசிக்கலாம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டான். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே ஜீவனுள்ள விசுவாசத்தை பற்றி, உயிருள்ள விசுவாசத்தை பற்றி அடிக்கடி யாக்கோபு கூறினார். அப்படி கூறி வந்த யாக்கோபு இறுதி செய்யும் போதும் கிரியை குறித்து வலியுறுத்தி நிறைவு செய்கிறார். சபையிலே பட்சபாதம் இருக்கக்கூடாது என்று ஆரம்பித்தார். சபையிலே பட்சபாதம் பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், ஒரே மாதிரியாக எல்லோரையும் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும் என்று கூறின யாக்கோபு சபையிலே விசுவாசியில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தரித்திரத்திலே இருக்கக்கூடிய ஏழ்மையிலே இருக்கக்கூடிய சகோதரர்களை எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டும், விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை எப்படி கிரியைகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும், ரூபமற்ற விசுவாசத்திற்கு எப்படி கிரியைகளின் மூலமாக ரூபம் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு கூறி வந்தார். இப்ப நிறைவு செய்யும் போது அந்த கிரியைகளை மறுபடியும் வலியுறுத்தி கூறி, உங்களுடைய விசுவாசம் மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தோடு கூட கிரியையும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்யும் போது இந்த அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து கூறினார். ஆபிரகாமை குறித்து கூறின யாக்கோபு ராகாப் என்னும் ஒரு பெண்மணியை குறித்தும் இந்த இடத்துல கூறுவதற்கு தவறவில்லை. இந்த இடத்துல யாக்கோபு இந்த ராகாப் என்பவளை குறித்து கூறும்போது ராகாப் என்னும் வேசி என்று குறிப்பிடுகிறார். அப்ப இந்த ராகாப் என்னும் வேசி அவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல. இவள் எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்து வந்தவள். இந்த எரிகோ பட்டணத்தின் நுழைவு வாயிலே நுழைந்து உள்ளே செல்லும் வழியிலே இவளுக்கு ஒரு விடுதி இருந்தது. அந்த விடுதியிலே கீழே உணவு விடுதி இருக்கும், மேல் மாடியிலே அவள் என்ன செய்வாள் என்றால் பாவம் செய்வதற்கான ஒரு விடுதியாக அவள் பயன்படுத்தி வந்தாள். சரித்திரம் கூறுகிறது. இந்த ராகாப் என்னும் வேசியை குறித்து இந்த இடத்திலே யாக்கோபு கூற காரணம் என்ன? இந்த ராகாப் என்னும் வேசி அவ்வளவு விசேஷித்தவள். என்னடா ராகாப் என்னும் வேசி என்று வேதம் சொல்லுகிறது, அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல காரணம் என்ன? அதற்கு காரணம் உண்டு. தவறான நடத்தை உள்ள ஒரு பெண்ணை இந்த உலகம் மதிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு ராகாப் என்பவளை வேதமானது உயர்வாக காண்பிக்கிறது. அவள் புகழப்பட்டாள். இன்னும் விசேஷமாக சொல்ல வேண்டுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இந்த ராகாப் என்னும் வேசியை குறித்து வெளிப்படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டின் முதல் நூலிலேயே ராகாப் என்பவளுடைய பெயர் வந்திருக்கிறது. இதுல விசேஷித்த காரியம், வேறொரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், இந்த ராகாப் என்னும் வேசியானவள் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் இணைந்திருக்கிறாள், இணைக்கப்பட்டிருக்கிறாள். எவ்வளவு பாக்கியமான ஒன்று! இந்த உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே இந்த ராகாப் என்னும் வேசி இணைக்கப்பட்டிருக்கிறாள். எவ்வளவு பாக்கியமான ஒன்று இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இந்த ராகாப் என்னும் அந்த பெண்ணை உதாசீனம் செய்யவில்லை. அவள் சரியில்லாதவள் என்று சொல்லவில்லை, விட்டுவிடவில்லை.
அவளுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தை வேதாகமத்தில வைத்திருக்கிறார் இல்லையா? அதைத்தான் யாக்கோபு கூறுகிறார். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டார். இங்க யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், இந்த ராகாப் என்னும் ஒரு வேசியை கவனித்துப்பார். இந்த ராகாப் என்னும் வேசி கிரியைகளினாலே நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டார். அவருடைய கிரியைகள் என்ன செய்தது? அவளை நீதி உள்ளவளாக மாற்றியது. தெளிவாக கூறுகிறார், கிரியைகள். அப்படியானால் இந்த ராகாப் என்னும் வேசி கிரியை செய்ததன் மூலமாகத்தான் நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறாளா, நீதி உள்ளவளாக மாற்றப்பட்டு இருக்கிறாளா என்று கேட்போமானால் இல்லை. அவள் கிரியைகளை செய்து நீதி உள்ளவன் என்று பெயர் பெறுவதற்கு முன்பதாகவே அவருக்குள் விசுவாசம் வந்திருந்தது. அவள் விசுவாசித்தாள். விசுவாசித்தபடியினாலதான் கிரியை செய்தாள். நல்லா கவனிக்கணும், விட்டுறக்கூடாது, கோட்டை விடக்கூடாது. ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டார். யோசுவா அனுப்புறாரு 2 தூதர்களை, 2 மனிதர்களை அனுப்பி, நீ எரியோ பட்டணத்துல போய் வேவு பார்த்துட்டு வரணும். அந்த பட்டணம் எப்படி, நல்லா வேவு பார்த்துட்டு வா. அந்த ஊர்ல எல்லாம் ஆளுகள்லாம் எப்படி இருக்கிறான் பார்த்துட்டு வா. அந்த 2 மனிதர்கள் அங்கே சென்ற உடனே இந்த ராகாப் என்னும் வேசி என்ன செய்கிறாள்? அந்த 2 மனிதர்களையும் அழைத்து தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய உணவகத்திலே அடைக்கலம் கொடுக்கிறார். இதெல்லாம் அறிந்த ஒன்று, எல்லாத்துக்கும் தெரிந்தது. ஒரு எதிரிகள் எரிகோவை சேராத, எரிகோவுக்கு புறம்பான 2 மனிதர்கள் வேவு பார்க்க வருகிறார்கள். நாம இருந்தா என்ன செய்வோம்? உடனடியா கூப்பிட்டு, எங்க ஆளுகளை வேவு பார்க்க நீ வந்திருக்கிறியா, உடனே கட்டி போட்டுருவோம் இல்லையா? தகவல் சொல்லிடுவோம், ஊரவே கூட்டுருவோம். ஆனால் இந்த மனிதர்கள் வேவு பார்க்க வந்தார்களே, ஆனால் நான் வசிக்கிற இந்த பட்டணமும் இந்த பட்டணத்துல ஜனங்களும் அடிந்து போவார்கள் என்பதை அறிந்திருந்தோம். இந்த ராகாப் என்பவள் என்ன செய்தால்? இருவரையும் ஏற்றுக்கொண்டாள். அப்படியானால் முதலாவதாக அவள் தேவனை விசுவாசிக்கவில்லையா? வேதத்தை நம்ம தெளிவாக வாசிக்கும் போது தெளிவாக புரியும். வேதத்தை சரியாக வாசிக்காவிட்டால் நமக்குள்ள குழப்பம் வரும். அப்ப ராகாப் என்னும் வேசி கிரியைகள் மூலம்தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாள். விசுவாசம் தேவையில்லை, அந்த முடிவுக்கு வரக்கூடாது. பவுலின் நாட்களிலே சில யூதர்கள் சபைகளுக்குள்ள புகுந்து என்ன செய்தார்கள் என்றால், விசுவாசத்தினால் அல்ல, நாம கிரியை செய்தால்தான் நீதிமானாக மாற முடியும் என்று தவறாக போதித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். விசுவாசத்தினாலதான் நம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப ராகாப் என்பவள் கிரியை செய்ய காரணம் என்ன? அடிப்படை என்னவென்றால் அவளுடைய விசுவாசம். இவர்கள் இருவரையும் உடனடியாக ராகாப் ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? இந்த இருவரையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே ராகாப் என்பவள் தேவனை அறிந்திருந்தால். அது எந்த வசனத்துல வாசிக்கிறோம் என்றால், யோசுவா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 10-11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்ன சொல்லுகிறார்? இந்த 2 மனிதர்கள் வேவு பார்க்க சென்றார்கள். இந்த 2 மனிதர்களையும் அழைத்து அவள் ஒளித்து வைத்தாள். இது அந்த எரிகோவின் ராஜாவுக்கு இந்த செய்தி போனது. உடனடியாக ஆட்களை அனுப்பினார். ஆட்கள் சென்று, உன் வீட்டுக்கு 2 பேர் வந்தார்கள் அல்லவா, அவர்களை எங்கே என்று கேட்டபோது, அவர் வந்தது உண்மைதான், ஆனால் வேறு வழியாக போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை வீட்டுக்குள்ளே ஒளித்து வைத்தார். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் போன பின்பு இந்த 2 மனிதர்களிடம் ராகாப் என்பவள் பேசுகிறாள். பேசும்போதுதான் சொல்லுகிறாள், உங்கள் தேவனாகிய கர்த்தர்
சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்ததையும் உங்களுடைய எதிராளியாகிய இரு ராஜாக்களுக்கு செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நானும் என்னுடைய எரிகோ பட்டணத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனே எங்கள் உள்ள என்னது கலங்கி போயிற்று, உடைந்து போயிற்று. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறாள் பாருங்க, கவனிங்க, அப்புறமா நம்ம வாசிக்கலாம். முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒருமையில் கூறுகிறார். தேவர்களில் ஒருவர் என்று சொன்னாலா, கடவுள்களில் ஒருவர் என்று சொன்னாலா, என்ன கூறுகிறார் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்ப ஒருமை. உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர், அவரை அல்லாமல் தேவன் இல்லை. நான் அதை விசுவாசிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்! இது எதற்கு அடையாளம் தெரியுமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், நாம் ரட்சிக்கப்படும்படி மனிதர்களுக்குள்ளே வானத்திற்கு கீழே பூமி எங்கும் நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்பட இல்லை. அப்ப நீங்களும் நானும் வானத்துக்கு கீழே அந்த பூமியில ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு நாமம் எது? இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தின் மூலமாக அல்லாமல் வேறு யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. வேறு யார் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது. ராகாப் அந்த நாளிலே அறிக்கை செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம வாசிக்கிறோம். ஆனால் ராகாப் என்கிற வேசி என்ன செய்திருக்கிறாள் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே, மோசேயின் நியாயப்பிரமாணங்களை அறியாததற்கு முன்பதாகவே, இவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல. அப்ப மோசேயின் கற்பனைகளை குறித்து அதிகமாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவள் அறிக்கையிடா பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம், எவ்வளவு மேன்மையான ஒரு விசுவாசம் இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? அன்னைக்கு இதே யாக்கோபு சொன்ன வார்த்தையை நம்ம அந்த யாக்கோபின் நிறுவத்துல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, நடுக்கத்தான் செய்கிறது, ஆனா கிரியை செய்யாது, நல்ல கிரியை செய்யாது. ஆனா இவள் பாருங்க, தேவனை விசுவாசித்தார். ஒருவர் உண்டன்று. பிசாசுகளும் என்ன விசுவாசிக்குது? தேவன் ஒருத்தர் தான். பிசாசுக்கு நல்லா தெரியும். ராகாப் என்பவள் எப்படி விசுவாசித்தால்? தேவன் ஒருவரே. அந்த கட்டளையை யாருக்கு கொடுத்தாரு? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு இணையான ஒரு சொரூபத்தை நீ உண்டு பண்ண கூடாது. தேவன் ஒருவர் தான் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை இஸ்ரவேல் ஜனங்கள் மீறினார்கள், பல தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். ஆனால் ராகாப் என்பவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. இந்த ராகாப் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, அந்த கற்பனையை குறித்து அறிந்தாலோ இல்லையோ அனுபவத்திலிருந்து கூறுகிறாள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்! அதனாலதான் யாக்கோபு இந்த இடத்துல சொல்றார், கூறியிருக்கிறார். அப்ப முதலாவதாக இந்த ராகாப் என்ன செய்தால்? விசுவாசித்தான். நல்லா கவனிக்கணும். முதல்ல விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த பின்புதான் அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக தனக்குள் விசுவாசம் இருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரால் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் என்கிற விசுவாசத்தினாலே அதற்கு அடையாளமாக தனக்குள் இருக்கிற விசுவாசத்திற்கு உயிர் கொடுக்கும்படியாக, ஜீவன் கொடுக்கும்படியாக கிரியை செய்தார். என்ன கிரியை செய்தார்? அந்த இரு தூதர்களையும் ஏற்றுக்கொண்டால், இரு மனிதர்களையும் ஏற்றுக்கொண்டால் அவளுக்குள்ள விசுவாசம். நிச்சயமாக இந்த பட்டணம் விழுந்து போகும். இந்த பட்டணம் விழுந்து போகும்போது நானும் என் குடும்பத்தாரும் இணைந்து இந்த பட்டணத்தாரோட, எரிகோ பட்டணத்தாரோட நாங்கள் மடிந்து போக கூடாது. அப்ப இந்த இருவரை ஏற்றுக்கொள்வோம், உணவு கொடுப்போம், உபசரிப்போம். விசுவாசத்துல செய்தாலா, கிரியில செய்தாலா? விசுவாசத்தின் மூலம் இல்லையா? அந்த இரு மனிதர்களும் வந்த உடனே, உங்க தேவனை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும், அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், போயிட்டு வா
சொன்னாலா? சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் இருந்த எரிகோ பட்டணத்து ராஜாவுக்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும்? நிச்சயமாக அவருடைய தலை வெட்டப்பட்டிருக்கும், கொலை செய்யப்பட்டிருப்பார். ஆனா தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய குடும்பத்தாருடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு ரூபம் கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தின் ரூபம் தான் இந்த இரு தூதர்களையும் ஏற்றுக்கொண்டு வீட்டிலே உபசரித்து அங்க தங்க வைத்து பாதுகாப்பாக அவர்களை காப்பாற்றி அனுப்பி வைக்கிறார். ஆகவேதான் யாக்கோபு கூறுகிறார், அவள் கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள், ஆனால் கிரியை செய்வதற்கு முன்பதாகவே அவள் விசுவாசித்திருந்தாள். விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. மேன்மையான விசுவாசம் என்று சொல்லலாம். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இராத விசுவாசம். இஸ்ரவேலர் கூட அப்படி அறிக்கையிட்டல்ல. அறிக்கையிட்டார்களா? அறிக்கையிடல. ஆனா இவ அறிக்கையிட்டா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, ஆமா, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். அறிக்கையிட்டால் உன்னதமான ஒரு விசுவாசம், உயர்வான ஒரு விசுவாசம். அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடைய ராகாப் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு ரூபம் கொடுத்தால், கிரியினாலே அதை காண்பித்தால், கிரியினாலே அதை வெளிப்படுத்தினாள் என்று இந்த இடத்துல கூறுகிறார். இந்த அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அதற்கு முன்பதாக மறுபடியும் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம ஆபிரகாமை குறித்து சிந்தித்தோம். ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டான். அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டதை அவனுடைய கிரியைகளின் மூலமாக அவன் உறுதி செய்தான். ராகாப் என்பவள் தேவனை விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை அவளுடைய கிரியைகளின் மூலமாக அவள் வெளிப்படுத்தினாள், ரூபம் கொடுத்தாள். அப்படி கிரியை உள்ள ஒரு விசுவாசம் இருந்தபடியினாலே ராகாப் என்பவள் மேன்மையான ஒரு இடத்தை பெற்றாள். இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்திலே அங்கமாக மாற்றப்பட்டாள், குடும்பத்திலே சேர்க்கப்பட்டாள். எவ்வளவு மேன்மையை பெற்றாள்! உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்த அந்த ராகாப் மேன்மை உள்ளவளாக தேவனுடைய குடும்பத்திலே அவள் மாற்றப்பட்டாள். காரணம் என்ன? அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை தொடர்ந்து வந்த கிரியை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்துக்கு ரூபம் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளினாலே வெளிப்படுத்தி இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் சிந்தித்து பார்க்கணும், உணர்வடையணும். இறுதியில என்ன சொல்லி முடிக்கிறார்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இது 3வது முறை கூறுகிறார் இல்லையா அந்த அதிகாரத்துல. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யாவிட்டால் உன்னுடைய விசுவாசம் செத்து போயிருச்சு. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்களும் நானும் எவ்வளவுதான் ஆராதித்தாலும், எவ்வளவுதான் பாடல்களை பாடினாலும், என்ன செய்தாலும் சரி, ஒன்றுக்கு உதவாது. நம்முடைய விசுவாசம் ஒரு நண்பனை கூப்பிட்டு வரணும். அது என்ன நண்பன்? கிரியை என்கிற நண்பனோடு கூட தான் வரணும். நீங்களும் நானும் மரிக்கும் போது நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட போகும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் நானும் மரிப்போம், நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட போகும். வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, அவர்களுடைய கிரியையும் அவர்களுடைய கூட போகும் என்று. நீங்க நானும் மரிக்கும் போது, அந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நம்முடைய விசுவாசம் மட்டும் வருமா? நம்முடைய கிரியை வருமா? நம்முடைய கிரியைகள் நிச்சயமா வரணும். கிரியைகள் நடப்பித்தால் என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக பீமா சீட் என்று சொல்வார்கள் எபிரேய பாஷையில. பீமா சீட் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனம். வெள்ளை சிங்காசனம் அல்ல. வெள்ளை சிங்காசனம் அதி பயங்கரமானது, தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசித்து, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து நன்மை செய்தவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடிய ஒரு சீட், ஒரு நியாயாசனம். நீங்களும் நானும் இந்த உலகத்துல விசுவாசித்து தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கும் போது வெட்கப்படாமல் பிரதிபலன்களை பெற வேண்டுமானால் நம்முடைய விசுவாசம் மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தினோடு கூட இணைந்து கிரியையும் வெளிப்பட வேண்டும். அப்போது மட்டுமே நம்முடைய விசுவாசம் உயிர் உள்ளதாய் இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளவும்,
கர்த்தருக்காக செயல்படுவோம், மற்றவர்களுக்கு உதவுவோம், மற்றவர்களை ஆதரிப்போம், ஏழைகளை விதவைகளை தாங்குவோம், அந்த கிரியைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். நிச்சயமாக நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிக்கலாமா?